வணக்கம். இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை நிலவரத்தை கோல்ட் ரேட் தமிழ் சேனலில் பார்க்கலாம். நம்ம யாரும் எதிர்பார்க்காத நேரத்தில் தங்கத்தோட விலையும் வெள்ளியோட விலையும் தொடர் சரிவில் காணப்படுது. எவ்வளோ சரிஞ்சிருக்கு, மேலும் எவ்வளோ சரிய வாய்ப்புகள் இருக்குங்கிறத பற்றிலாம் விரிவாக பார்த்திங்கன்னா நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ குறைய ஒரு லைக் போடுங்க. வெள்ளி விலையை பொறுத்த வரைக்கும் 1 கிராம் 200 ரூபாவாக காணப்பட்டது. ஒரே நாளில் 1 கிராமுக்கு 4 ரூபாயும் 1 கிலோவுக்கு 4000 அப்படிங்கிற மிகப்பெரிய விலை சரிவோட 1 கிராம் 196, 10 கிராம் 1960, 1 கிலோ 1,96,000 ரூபாய் அப்படிங்கிற தொடர் விலை சரிவில் காணப்படுது. இது மேற்கொண்டு சரியதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கவில்லை. நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட பரவாயில்ல. வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் போடுங்க. நம்ம இந்த 24K தங்கத்தோட விலையை பொறுத்த வரைக்கும் கடந்த 2 நாட்களாக நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா 528 ரூபாய் சரிஞ்சு காணப்படல. இன்றைக்கி 1 கிராமுக்கு 22 ரூபாயும் சவரனுக்கு 176 ரூபாய் அப்படிங்கிற சரிவில் காணப்படுது. இந்த சரிவின் காரணமாக 1 கிராம் 13,091, கால் பவுனோட விலை 26,364, சவரன் விலை 1,04,728 அப்படிங்கிற விலை தொடர் சரிவில் காணப்படுது. இதே வேலை மீண்டும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட பரவாயில்ல. வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க. 22K தங்கத்தோட விலையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 1 கிராமுக்கு 20 ரூபாயும் சவரனுக்கு 160 ரூபாய் சரிஞ்சு காணப்படல. கடந்த 2 நாட்களில் இதுவும் பார்த்தீங்கன்னா நல்ல சரிவில் காணப்படுது. 480 ரூபாய் சரிவில் காணப்படுறது மட்டும் இல்லாமல் 22K தங்கத்தோட விலை 1 கிராம் 12,000 ரூபாயாகவும், கால் பவுனோட விலை 24,000 ரூபாயும், சவரன் விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 96,000 ரூபாய் அப்படிங்கிற விலை நிலவரத்தில் காணப்படுது. இதுவும் பார்த்தீங்கன்னா மேற்கொண்டு சரிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கவில்லை. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் ஏற்றம்னு பார்த்தீங்கன்னா 1000 ரூபாயும், சரிவுன்னு பார்க்குறப்போ அதிகபட்சமாக 2,500 3,000 ரூபாய் வரை சரியறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கவில்லை. இந்த சரிவுக்கு உலக சந்தையில் தங்கத்தோட விலை தொடர்ச்சியாக தடுமாற்றத்தில் காணப்படுறது முக்கியமான காரணமாக இங்கு பார்க்கப்படுது. தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை சரிவுக்கு இன்னொரு முக்கியமான காரணமாகவும் இருக்குது.